السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد فقد قال الله الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. தூணில்லா வானை படைத்து துணையல்ல ஆட்சி செய்கின்ற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவிற்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. என்னும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்வும் மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் நின்றென்றவட்டுமாக. இன்னும் இந்த ஜுமாவிலே இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கருணை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்காமல் நம் மீது பொழியக்கூடிய கிருபை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. இன்ற உலகத்தில் நமக்கெல்லாம் ஒரு தேவைகள் இருக்கிறது. சமூக ரீதியாக நம்மளுடைய கோரிக்கைகள் இருக்கிறது. அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஒரு நிர்வாகம், அதை செயல்படுத்தி தருவதற்கென்று பல குழுக்கள், இப்படியாக ஒரு நாட்டை வழிநடத்துவதற்கு அரசு என்ற ஒரு, அதாவது கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீதிமன்றங்கள், இது போன்றவைகளை கொண்டு நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகிறது. இதே போல பல ஆண்டு காலத்திற்கு முன்னால் நபிமார்களுடைய காலங்களிலும் அரசவைகள் இருந்து கொண்டிருந்தன. அங்கே அரசர்களாக, ஜனாதிபதிகளாக நபிமார்களும் பல சஹாபாக்களும் ஆட்சி செய்தார்கள். அப்படி மறக்க முடியாத அளவிற்கு ஒரு ஆட்சியாளரை பார்த்து பல நாடுகள் அதிரும் அளவிற்கு, ஒரு ஆட்சியாளர் இருந்த இடத்திலிருந்து பல நாடுகளை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்படி இந்த முழு உலகையும் ஆட்டி வைத்த ஒரு அரசர், ஒரு ஜனாதிபதி என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான். அவர்களுடைய வீரத்திற்கு, அவர்களுடைய கோபத்திற்கும் வீரத்திற்கும் அளவு கிடையாது. அவருடைய வீரம் யாரை வேண்டுமென்றாலும் எந்த நேரத்தில் ஆனாலும் அவர்களை வெட்டி சாய்த்து விடுவேன், யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள், யாரை கண்டும் பயப்பட மாட்டார்கள். அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரையும் அவர்கள் பயப்படுவது கிடையாது. யாருக்காக அவர்கள் இதுவரையிலும் பயந்தது கிடையாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றக்கூடிய வயது 28 வயதிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். அதற்கு முன்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் இஸ்லாத்திற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் மிகப்பெரிய எதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிகவும் கோபம் கொண்டவர்கள். இப்படியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வெட்டுவதற்காக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை நான் கொண்டு வருகிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி மிகவும் கோபத்தோடு கையில் தன்னுடைய வாளை எடுத்துக்கொண்டு மிக வேகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அரசவை நாடி செல்லுகிறார்கள். செல்லும் பொழுது ஊர் மக்கள் அனைவர்களும் பயந்து நடுங்குகிறார்கள்.
உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கையிலே வாள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் வெட்டி சாய்த்து விடுகிறேன், அவர்களை வீழ்த்தி விடுகிறேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீழ்த்தி விடுகிறேன், அவருடைய தலையை நான் எடுக்கிறேன் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவ்வளவு கோபத்தோடு சென்று கொண்டிருக்கும் பொழுது ஈழையிலே ஒரு சஹாபி உமர் ரலியல்லாஹு அவர்கள் நிறுத்துகிறார்கள். உமரே, நீங்கள் சற்று நில்லுங்கள், நீங்கள் கோபப்படுகிறீர்கள், நாயகத்தை கொலை செய்ய நாடுகிறீர்கள், நாயகத்தினுடைய தலையை எடுப்பதாக சபதம் எடுக்கிறீர்கள். இதெல்லாம் ஒரு வகையில் இருந்தாலும் உங்களுடைய தங்கை, உங்களுடைய மச்சான் இவர்கள் இருவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே, இதை கேட்க முடியவில்லையா? உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய இரு நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் நாயகத்தினுடைய தலையை எடுக்க செல்லுங்கள். இப்படி வழிமறித்து சொல்லிய பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அதைவிட மிக கோபம் வந்து விட்டது. தன்னுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய இருவர்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? அதுவும் தன்னுடன் உடன் பிறந்த சகோதரி, தன்னுடைய தங்கை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டாளா என்று அவர்கள் மிகவும் கோபமடைந்தவர்களாக தன்னுடைய இல்லத்தை நாடி செல்கிறார்கள். இல்லத்தை நாடி சென்ற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தங்கை வீட்டிலே இருக்கிறார்கள், அவருடைய கணவரும் வீட்டில் இருக்கிறார்கள். அந்த சமயத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தங்கை வீட்டினுடைய கதவுகளை தட்டுகிறார்கள். தன்னுடைய அண்ணன் வந்திருப்பதை தெரிந்து கொண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தங்கை குர்ஆனை மறைக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கதவை உடைத்துவிட்டு உள்ளே செல்கிறார்கள். உள்ளே சென்று தன்னுடைய தங்கையிலே கேட்கிறார்கள், உன்னுடைய கையில் என்ன இருக்கிறது? அவர்கள் பதிலளிக்கவில்லை. மீண்டும் கேட்கிறார்கள், உன்னுடைய கையில் என்ன இருக்கிறது? நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாயா? நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாயா என்று அவர்கள் மிகவும் கோபத்தோடு ஆக்ரோஷமாக கேட்கிறார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எவ்வளவு பெரிய கோபக்காரர்! அப்ப அவர்களோட தங்கை எப்படி இருப்பார்கள்? அவர்களுக்கு நிகராக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் கோபம் வருகிறது. ஆமாம், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டேன். தன்னுடைய சகோதரரிடத்திலே மிகவும் ஆக்ரோஷம் இவர்களும் பதிலளிக்கிறார்கள். சொன்ன சமயத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. அவர்கள் கோபத்தில் ஓங்கி அறைந்து விடுகிறார்கள். தன்னுடைய தங்கையை ஓங்கி அறைந்து விடுகிறார்கள். அறைந்ததின் காரணத்தினால் தன்னுடைய தங்கையினுடைய கன்னம் கிழிந்து விடுகிறது. கன்னம் கிழிந்து ரத்தம் வடிகிறது, சதைகள் கிழிந்து விட்டது. அப்பொழுது அவளுடைய ஆக்ரோஷம், அவளுடைய கோபம் எப்படி இருக்கிறது, அவளுடைய அடி எவ்வளவு பயங்கரமானதாக, எவ்வளவு வலிமை மிக்கதாக இருக்கிறது என்பதை அவன் சிந்தித்து பார்க்கிறான். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர் தங்கை இடத்திலே கையில் இருக்கக்கூடிய குர்ஆனை கேட்கிறார்கள். அந்த நிலையிலும் அவர்களுடைய தங்கை அந்த குர்ஆனை தன்னுடைய சகோதரர்கள் கொடுக்க மறுத்து விட்டு சொல்லுகிறார்கள், நீங்கள் குளித்து சுத்தமாகி விட்டு வாருங்கள். மீண்டும் கேட்கிறார்கள், தரவில்லை. நீங்கள் குளித்து சுத்தமாகுங்கள், இந்த குர்ஆனை நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சில கொஞ்சம் சாந்தமாகிறார்கள். பிறகு குளித்து விட்டு வருகிறார்கள். குளித்து சுத்தமாகிய பொழுது தன்னுடைய தங்கை இந்த குர்ஆனை கையில் கொடுக்கிறார்கள். குர்ஆனை கொடுத்த பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆனிலிருந்து சில ஆயத்துக்களை ஓதுகிறார்கள். சில ஆயத்துக்களை ஓதி பார்க்கும் பொழுது அதனுடைய விளக்கங்களை அறிந்தவர்கள், ஏனென்று சொன்னால் குர்ஆன் அரபு மொழியில் இருந்ததல்லவா, அரபு மொழியில் இருந்ததால சஹாபாக்களுக்கு அந்த அரபு மொழியில் இருக்கக்கூடிய குர்ஆன் மிகவும் தெளிவாக அதனுடைய அர்த்தங்கள் புரியக்கூடியதாக இருந்து வருகிறது. அதனுடைய அர்த்தங்கள் விளங்கியதன் காரணமாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண் கலங்கி விடுகிறார்கள். இந்த ஆயத்தினுடைய வசனங்களை ஓதிய பிறகு தன்னுடைய மனம் இறங்கி இஸ்லாத்தை ஏற்பதற்காக அதே கோபத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு செல்லுகிறார்கள். அந்த தருணத்தில் அவர்கள் அதை இஸ்லாத்தை நான் ஏற்கப் போகிறேன் என்பதை யாருக்கு மத்தியிலும் சொல்லிவிடாமல் அதே கோபத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாசலை தட்டுகிறார்கள். அங்கே உள்ள சஹாபாக்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், கதவுக்கு வெளியிலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்திருக்கிறார்கள், கையிலே வாள் ஏந்தியவர்களாக வந்திருக்கிறார்கள், மிகவும் கோபத்தோடு இருக்கிறார்கள், உங்களை வெட்டி சாய்த்து விடும் அளவிற்கு அவர்கள் கோபத்தோடு இருக்கிறார்கள் யா ரசூலுல்லாஹ் என்பதாக சஹாபாக்கள் சொல்லும் பொழுது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அறிந்தவர்களாக இருப்பார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரும் பயப்பட வேண்டாம், நீங்கள் கதவை திறங்கள், நீங்கள் கதவை திறந்து விடுங்க அப்படின்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. கதவை திறக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உள்ளே வருகிறார்கள். அதே ஆக்ரோஷத்தோடு தன்னுடைய கையிலே வாளை ஏந்தியவர்களாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலடியை தன்னுடைய வாளை வைத்து விட்டு, யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு கலிமா சொல்லித்தாங்க, எனக்கு கலிமா சொல்லித்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெட்ட வந்த சமயத்தை இஸ்லாத்தை ஏற்றார். எப்படி இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் தஆலா எப்படி மாற்றிவிட்டார்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். ஏற்று அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெருங்கிய தோழராக ஆகிவிடுகிறார்கள். யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை எடுக்கிறேன் என்று துணிந்தார்களோ அவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெருங்கிய தோழர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 நபி தோழர்கள் இருந்தார்கள். தன்னுடன் ஒட்டியவர்களாக எந்த நேரத்திலும் தன்னோடு இருந்த 2 சஹாபாக்கள், ஒன்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னொன்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எதற்கு சித்திக் என்று பெயர் வைக்கப்பட்டது என்று தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு எதற்கு சித்திக் என்று பெயர் வைக்கப்பட்டது தெரியுமா? அவருடைய பெயர் அபூபக்கர் தான். சித்திக் என்று அவர்கள் உண்மையாளர் என்று பட்டம் கொடுக்கப்பட்டது. சித்திக் என்பது உண்மையாளர் அப்படின்னு அர்த்தம். இந்த சித்திக் என்ற பட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக ரொம்ப நெருங்கிய தோழர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் இந்த உலகத்தில் எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ, என்னோடு எப்படி நீங்கள் சகோதரர்களாக இருக்கிறீர்களோ, அதே போன்று மறுமையிலும் நீங்கள் என்னோடு சகோதரர்களாக இருப்பீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய சகோதரத்துவம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சில காலங்களுக்கு பிறகு ஒரு ஜனாதிபதியாக நியமிக்கப்படுகிறார்கள். ஒரு ஜனாதிபதி இன்று எப்படி இருக்கிறார்கள், அவர்களுடைய ஆடம்பரங்கள் எப்படி இருக்கிறது, அவர்கள் செல்லக்கூடிய வாகனங்கள் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை செலவு செய்யக்கூடிய செலவுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது, அவர்களுடைய உணவு பாரம்பரியங்கள் எப்படி இருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் மாற்றமாக அன்றைய காலங்களில் சஹாபாக்களுடைய நபிமார்களுடைய ஆட்சி காலத்தில், அவர்களுடைய தலைமைத்துவத்தில், அவர்களுடைய அரசவையில் எப்படியெல்லாம் இருந்தார்கள் சொன்னால் மிகவும் ஏழ்மையானவர்களாக பார்த்தால், அவர்களை பார்க்கும் பொழுது இவர் அரசர், இவர் ஜனாதிபதி என்றெல்லாம் தெரியாது. சாதாரண ஒரு ஏழ்மையான மக்களை போன்று இருப்பார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சியில் மிகவும் உண்மையாக இருந்தார்கள், மிகவும் நேர்மையாக இருந்தார்கள். ஆட்சிக்கு முன்மாதிரி என்று சொன்னாலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான். ஒருவர் ஆட்சி நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஆட்சி நடத்துவதற்கு முன்மாதிரி இந்த ஆட்சி எப்படி நடத்த வேண்டும், ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு ரோல் மாடலாக ஒரு முன்மாதிரியானவர்கள் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பைத்துல் முகத்தஸை கைப்பற்றுவதற்காக போர் படையினரை அனுப்புகிறார்கள். எந்த ஒரு ஹதீஸும் பதிவாகவில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போர் செய்திருக்கிறார்கள் என்பதை எந்த ஒரு ஹதீஸிலும் பதிவாகவில்லை. ஏனென்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போருக்கு செல்ல மாட்டார்கள். அவர்கள் இருந்த இடத்திலிருந்து பல நாடுகளுக்கு தன்னுடைய படை பட்டாளத்தை அனுப்புவார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அனுப்பிய படைகள் இதுவரையிலும் தோல்வி அடைந்தது கிடையாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அனுப்பிய படைகள் இதுவரையிலும் தோல்வி அடைந்தது கிடையாது. அவர்கள் இறந்த இடத்திலிருந்தே பல நாடுகளை ஆட்சி ஆண்டவர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெயரை கேட்டாலே ஷைத்தான் நடுங்குவான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஷைத்தான் பயப்படுவான். இப்படிப்பட்ட மிகவும் அல்லாஹ்விடத்தில் சபதமிட்ட அனைத்து உம்மத்தாரும் வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து பயப்படக்கூடியவனாக இருக்கிறார். அப்படி எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியமானவர்கள், எவ்வளவு உண்மை வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பைத்துல் முகத்தஸை கைப்பற்றுவதற்காக படைப்பட்டாளங்களை அனுப்புகிறார்கள். அனுப்பிய பொழுது அங்கே போர் நடக்கிறது. இறுதியிலே பைத்துல் முகத்தஸை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கைப்பற்றுகிறார்கள். கைப்பற்றும் பொழுது சஹாபாக்களிடத்தில் அங்கே உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள், அப்பொழுது கிறிஸ்துவர்களிடத்திலே அந்த பைத்துல் முகத்தஸ் இருந்துச்சு. இந்த கிறிஸ்துவர்களிடத்திலிருந்து பைத்துல் முகத்தஸை கைப்பற்றும் பொழுது கிறிஸ்துவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய அரசர், உங்களுடைய ஆட்சியாளர், உங்களுடைய ஜனாதிபதியிடம்தான் இந்த சாவியை நாங்கள் ஒப்படைப்போம். ஏன்னு சொன்னா அவங்களுடைய பைபிள்ல ஒரு ஆட்சியாளரே இந்த பைத்துல் முகத்தஸை கைப்பற்றுபவர் இப்படியெல்லாம் இருப்பார்கள், இந்த மாதிரியான ஆடைகள் அணிந்திருப்பார்கள், அவர்கள் இந்த அடையாளத்தில் இருப்பார்கள் என்று பலவிதமான அங்க அடையாளங்களை, பலவிதமான அத்தாட்சிகளை அவர்களுடைய பைபிளிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. இதையெல்லாம் அவர்கள் அறிந்ததன் காரணமாக அவர்களுடைய அடையாளத்தை அறிய வேண்டும், அவர்களுடைய கோட்பாடுகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுடைய ஜனாதிபதி இடத்தில் தான் நாங்கள் இந்த பைத்துல் முகத்தஸினுடைய சாவியை நாங்கள் தருவோம் என்று கடைசியாக ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்தி அனுப்பப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிளம்புகிறார்கள். பைத்துல் முகத்தஸினுடைய சாவியை வாங்குவதற்காக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் கிளம்புகிறார்கள். கிளம்பும் பொழுது என்ன, ஒரு 5000 ஒட்டக படை, ஒரு 2000 யானை படை, ஒரு 5000 குதிரை படை, அனைத்து குதிரை படைகளிலும் தங்கத்தால் செய்யப்பட்ட ஆபரணங்களை அணிந்து இப்படியாக ஒரு பெரும் ஆடம்பரத்தோடு சென்றிருப்பார்களா? அல்லது அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு 500 ஒட்டகங்கள், இந்த பக்கம் ஒரு 500 குதிரைகள், இப்படியாக முன்னும் பின்னுமாக பாதுகாப்போடு சென்றார்கள் என்பது எங்கேயாவது பதிவாகப்பட்டிருக்கிறதா? ஒரு ஜனாதிபதி அந்த பைத்துல் முகத்தஸை கைப்பற்றும் பொழுது, அதனுடைய சாவியை கைப்பற்றப்படும் பொழுது அவர்கள் செல்லும் பொழுது வெறும் ஒரு ஒட்டகத்தில் ஜனாதிபதியும் அவர்கள் கூட இருந்த ஒரு சஹாபி இருவர்கள் மட்டும்தான் அந்த பைத்துல் முகத்தஸை பெறுவதற்காக செல்கிறார்கள். ஆனால் இன்று உள்ள ஆட்சியாளர்களை பார்த்தோமே, ஆனால் ஒரு ஆட்சியை கைப்பற்றுவதற்கோ அல்லது ஒரு வெளியிடங்களில் செல்லுவதற்கோ செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆடம்பரமான ஒரு சொகுசு மிக்க காருகளோடு அல்லது ஏதேனும் மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமான வாகனங்களோடு, முன்னாடி ஒரு 10 காரு, பின்னாடி ஒரு 10 காரு, அதில் சைடில் பாதுகாப்புக்கு ஒரு 4 வண்டி, இப்படியாக ஆடம்பரங்களோடு மிகவும் மக்களுக்கு தொந்தரவு செய்யும் அளவிற்கு செல்லுகிறார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒட்டகத்திற்கு கூட சிறிது தரமாட்டார்கள். அவர்கள் செல்லும் பொழுது சிறிது நேரம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பயணம் செய்வார்களாம். பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா இறங்கி கொண்டு தன்னுடைய கூட வரக்கூடிய ஒரு சஹாபியை ஏறி உட்கார வைத்து விட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஒட்டகத்தை இழுத்து செல்வார்கள். இன்னும் சில நேரங்களில் இருவரும் இறங்கி நடந்து கொண்டு ஒட்டகத்தையும் நடந்து செல்வார்கள். ஏனென்று சொன்னால் ஒட்டகத்திற்கு கூட சிரமத்தை தராத அளவிற்கு மிகவும் நேர்மையான ஒரு உன்னதமான ஒரு ஜனாதிபதியாக வாழ்ந்தார். இப்படியாக மதீனாவிலிருந்து ஒரு 2000 கிலோமீட்டர்கள் தொலைவிற்கு செல்லுகிறார்கள். 2000 கிலோமீட்டர் என்று சொன்னால் எவ்வளவு தூரம்? அப்ப ஒட்டகத்துல போறாங்கன்னு சொன்னா எத்தனை நாட்கள் பயணம் செய்ய வேண்டும்? எத்தனை மாதங்கள் பயணம் செய்ய வேண்டும்? இப்படியாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏழ்மையான முறையிலே சஹாபாக்களை வழிநடத்தினார்கள். எப்படியெல்லாம் வழிநடத்த வேண்டும், எப்படியெல்லாம் ஆட்சி செய்ய வேண்டும். அப்பொழுது பைத்துல் முகத்தஸை கைப்பற்றுவதற்காக பலஸ்தீனத்திற்கு 2000 கிலோமீட்டர் தாண்டி பலஸ்தீனுக்கு செல்லுகிறார்கள். பலஸ்தீனை சென்றவுடன் அபூ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், அமீருல் முஃமினீனே, பைத்துல் முகத்தஸை நாம் கைப்பற்ற போகிறோம், பைத்துல் முகத்தஸை கைப்பற்ற போகிறோம். பல போராட்டங்களுக்கு பிறகு, பல ஆட்சிக்கு பிறகு நாம் பைத்துல் முகத்தஸை கைப்பற்ற போகிறோம். ஒரு நல்ல ஆடைகள் அணிந்து வந்தால் மிக சிறப்பாக இருக்குமே என்று சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு முறை முறைத்தார்கள்.
அவர்கள் பார்த்து சொன்னார்கள், உங்களை தவிர வேற யாரேனும் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தால் நான் இங்கே அவர்களை கொலை செய்திருப்பேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஜனாதிபதியோட உடையிலே, அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடையிலே 12 ஓட்டைகள் இருந்து அதை தைத்து போட்டவர்களாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருகிறார்கள். எந்த ஜனாதிபதியினுடைய உடையில் ஓட்டைகள் இருக்கிறது? மிக இந்த அளவுக்கு ஏழ்மையான ஜனாதிபதி எங்கே இருக்கிறார்கள்? அப்பொழுது அந்த அளவிற்கு அவர்கள் கோபம் அடைந்தார்கள். நான் எப்படி இருக்கிறேனோ, நான் எந்த நேரத்தில் எல்லா நேரங்களும் நான் எப்படி இருக்கிறேனோ அதே போன்றுதான் நான் இருப்பேன். எந்த காலங்களிலும் எந்த நேரங்களிலும் நான் என்னை மாற்றிக்கொள்ள மாட்டேன். எந்த சூழ்நிலைக்காகவும் நான் என்னை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படியெல்லாம் பேசிவிட்டு கடைசியாக பைத்துல் முகத்தஸை கைப்பற்றுகிறார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எவ்வளவு நேர்மையானவர்களாக, எவ்வளவு உன்னதமானவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். ஆட்சியாளர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் நம்மளை பாதுகாப்பவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போன்ற ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியாளரை, ஒரு உண்மையான ஒரு ஆட்சியாளரை அல்லாஹ் எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. நாம் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் கேட்கக்கூடிய அனைத்து துஆக்களிலும் இப்படிப்பட்ட கோரிக்கைகளை நாம் முன்வைக்க வேண்டும். இன்று நாம் தேர்ந்தெடுத்த இப்படியெல்லாம் தவறான முறையிலே தேர்ந்தெடுத்ததன் காரணமாகத்தான் இன்று உலகிலே பலவிதமான மோசமான சூழ்நிலைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகிய அல்லாஹ்விடத்திலே நாம் நல்ல ஆட்சியாளர்களை கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட மோசமான ஆட்சியாளர்கள் உலகத்திற்கு வரும்பொழுது கியாமத் நாள் நெருங்கிவிட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்ள வேண்டும். நல்ல ஆட்சியாளர்களை கொடுப்பதற்காகவும் கியாமத் நாளினுடைய அறிகுறியின் காரணமாக அதிகமாக நன்மைகளை சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.